நான் உடனே டாக்டருக்கு போன் பண்றேன். வேண்டாம் சீமா. எனக்கு எதுவும் ஆகல. ஆனா உங்க கால்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நடந்ததும் இவங்களோட போட்டியில ஒரு பகுதிதான். பரவாயில்லக்கா, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேனா இதையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றீங்க. ஆனா ஏன் அளவுக்கு இல்ல. இன்னைக்கு சீமாவும் ரோகிணியும் அவங்களோட அறிவாளித்தனத்தால இந்த போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தான் முதலிடம். சீமா, ஒரு பக்கம் நீ நல்லா யோசிச்சு முடிவெடுத்து மிச்சம் இருந்த பொருளை ரொம்ப நல்லா பயன்படுத்தின. அதையும் நீ வீணாக்கல. அது மட்டும் இல்ல, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இவ தனியா கொஞ்சம் பணத்தையும் எடுத்து வச்சிருந்தா. உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை பண்ண. பணத்தையும் நேரத்தையும் வீணாக்க கூடாதுன்னு இன்னைக்கு மறுபடியும் நீ புரிய வச்சுட்ட. ரொம்ப சந்தோஷம். சுஜாதா, உன்னோட மருமக ரோகிணியும் சீமாவை விட எந்த விஷயத்திலும் குறைஞ்சவில்ல. அவளும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ணா. நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை பாத்துக்குவீங்கன்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. கஷ்டம் வரும்போது கூட நீங்க தைரியமா எதிர்த்து நிப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாத்த, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை வருங்காலத்துல என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப அந்த பிரச்சனையும் சமாளிப்பாங்க, குடும்பத்தையும் பாத்துப்பாங்க. சுஜாதா, கருணா, உங்க ரெண்டு பேருக்கும் இனிமே எந்த சந்தேகமும் இல்லல்ல? இனிமே இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டு பொறுப்புகளை ஏத்துக்கிறதுக்கு இவங்களுக்குதான் முழு உரிமை இருக்கு. ஆனா பெரியத்தே. சீமா, ரோகிணி, இனிமே இந்த பொறுப்பை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா நிறைவேற்றுங்க.
மருமகள்களுக்கு பெரிய பாட்டி ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க. அதுல நானும் சீமாக்காவும் தான் ஜெயிச்சோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த காம்படிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் நான் சொல்றது கேக்குறீங்களா? பெரிய பாட்டி எதுக்காக காம்படிஷன் வச்சாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? காம்படிஷன் இந்த வீட்டு சாவிக்காக நடந்தது. அதுல நானும் அக்காவும் ஜெயிச்சிட்டோம். என்னங்க என்னங்க முதல்ல இதெல்லாம் எடுத்து வைங்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க, நீங்க எதுவும் காதுல வாங்கல. எனக்கு வேலை இருக்கு ரோகிணி. என்ன ரோகிணி? ரோகிணி இப்ப என்கிட்ட பேசுங்க. குடு. நான் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நான் பேசுறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது இல்ல ரோகிணி, நாளை காலையில இந்த ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்ணி ஆகணும். டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? ரோகிணி ரிப்போர்ட்ஸ் டெலீட் ஆயிடுச்சு ரோகிணி. ப்ளீஸ் என்ன தனியா விடு ரோகிணி. I need to finish this. Leave me alone, okay? ஏன் நீங்க எம்எல்ஏ இப்படி கோவப்படுறீங்க? இது வரைக்கும் யாருமே என்ன இப்படி திட்டினதே இல்ல. என் சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தான் வந்தேன். நீங்க ரோகிணி, இப்போ நீ என்ன பேசினாலும் எனக்கு அது புரியாது. எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டை முடிச்சு நாளை காலையில சப்மிட் பண்ணி ஆகணும். அதனால தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத. என்னோட கவனம் முழுக்க இதுலதான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. புரிஞ்சுதா? உங்ககிட்ட பேசணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாதுங்க. என்னது? எதுக்காக டெரஸ் கதவு இன்னும் திறந்தே இருக்கு? எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டை முடிச்சு நாளை காலையில சப்மிட் பண்ணி ஆகணும். அதனால தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத. என்னோட கவனம் முழுக்க இதுலதான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. புரிஞ்சுதா? ரோகிணி, என்னாச்சு? நீ இந்த நேரத்துல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க. மனசு சரியில்லையா? ரோகிணி, என்னாச்சுமா? என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. உனக்கும் சித்தார்த்துக்கும் ஏதாவது சண்டையா? ஆமா, சண்டை தான்க்கா. நான் போய் அவர்கிட்ட ஆசையா பேசினேன். ஆனா அவருக்கு என் பேச்சு கேட்க இன்ட்ரெஸ்டே இல்ல. அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைதான். என் மேல அக்கறையே இல்லக்கா. என்ன ரோகிணி இத? சில நேரத்துல குழந்தை மாதிரி நடந்துக்கிற. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும். நீதான் ஒரு நிலைமையை கரெக்டா புரிஞ்சுக்கணும் ரோகிணி. எங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் எந்த நிலைமையில நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அப்பல இருந்து அவரை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? ஆனா இது வரைக்கும் அவர் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. எனக்கு தெரியும் என் தங்கச்சி எல்லாத்தையும் சமாளிப்பான்னு. ஆனா அது மட்டும் போதாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பழகிக்கணும் ரோகிணி. ஆனா நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. அவரோட என் சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். காம்படிஷனை பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் சொன்னது அவர் எதையுமே கேட்கல. நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா. இனிமே நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன். இங்க பாரு, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு ரோகிணி. புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒரு காயின்ல இருக்க ரெண்டு பக்கம் மாதிரி. ரோகிணி,
இந்த உலகத்திலேயே இந்த ஒரு உறவுக்கு மட்டும்தான் இப்படி. எங்க பாசமும் அதே நேரம் சண்டையும் எப்போ ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். யாரு நம்மள அதிகப்படியா கோவப்பட்டு திட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம மேல அதிகமா பாசம் இருக்குன்னு அர்த்தம். நீ பேசுற எல்லாத்தையுமே சித்தார்த் காது கொடுத்து கேட்கணும். அவரும் உன்னை புரிஞ்சு நடந்துக்கணும்னு நீ நினைச்சா நீ நிச்சயமா அவரையும் அதே நேரம் அவரோட வேலையையும் புரிஞ்சு நடந்துக்கணும் ரோகிணி. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ வேணா பாரு, எல்லாமே சரியா போயிடும். பிரேம் தம்பி, பிரேம் தம்பி, இந்த கார்டு வந்திருக்கு. சரி. இது நல்லா இருக்குல்ல? ஆமா. என்ன பிரேம், ஏதோ இன்விடேஷன் கையில வச்சிருக்க? மிஸ்டர் மாதவ் அனுப்பியிருக்காரு, அதான் பாக்குறேன். அட, இது பார்ட்டிக்கான இன்விடேஷன். இன்னைக்கு சாயங்காலமா. இத படிக்கிறேன், கேளுங்க. Only young couples are allowed, and theme of party is retro, and everybody is supposed to be there with their better half. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம எல்லாரும் அவங்க மனைவிகளோட தாராளமா போகலாம். இது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆமா, இந்த ரெட்ரோ டீம்னா என்ன அர்த்தம்? இந்த பழைய காலத்து ஹீரோஸ் எல்லாம் டிஃபரண்ட் கெட்டப்ல இருப்பாங்களே, அதுதானே அர்த்தம்? அதேதான். அப்போ சூப்பரா இருக்க போகுது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆனா நம்ம ஏன் இத நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்படுறோம்? பார்ட்டிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இப்படி ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கு கண்டிப்பா அவங்க நமக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. பார்ட்டி பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பார்ட்டியோட அனுமதி இல்லாம நம்ம அந்த பார்ட்டிக்கு போக கூடாது. புரிஞ்சுதா? அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிற வேலையை கவனிக்கலாம். எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சீமா கிட்டயும் ரோகிணி கிட்டயும் போய் சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டி கிட்ட இந்த விஷயத்த கன்வே பண்ணிடுவாங்க. அவங்களும் பெர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வேணா சீமா கிட்டயும் ரோஹிணி கிட்டயும் பேசலாம். அவங்க ரெண்டு பேரும் கேட்டா வேணா பார்ட்டி ஒத்துக்குவாங்க. ஆனா சித்தார்த், நீ சொல்ற பேச்ச ரோகிணி கண்டிப்பா கேட்கவே மாட்டா. மொத்தத்துல உங்ககிட்ட அவ பேசவே மாட்டா. இப்படி ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்குன்னு பவி காத்துக்கிட்டு இருக்கா. அதனால உடனே போய் அவகிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்றேன். சரிங்கண்ணா. பிரேம், நீங்க ரெண்டு பேரும் சீமா ரோஹிணி கிட்ட போய் பேசிடுங்க. அதுக்குள்ள நான் போய் உமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேன். ஓகே ஓகே, போங்க. என்ன சித்தார்த், என்னாச்சு? உங்க முகம் ஏன் வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரேம். பழைய பழமொழி உனக்கு தெரியுமா? தான் கையால தான் கண்ணையோ குத்திக்கிறது. நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. நான் என்ன பண்றேன்னா, ரோகிணி என் பக்கத்துல வச்சுட்டு இருக்கேன்ல. என்ன புரியலையா? ரோகிணி கிட்ட நேத்து நான் சண்டை போட்டேன். அதனால எனக்காக அவ பாட்டி கிட்ட போய் பேச மாட்டா. அதனால நான் இந்த பார்ட்டிக்கு வர்றது டவுட் தான். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. எனக்கு போதும் போதும் சித்தார்த், இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் இருக்கதான் செய்யும். நானும் சீமாவும் கூட இப்படிதான். இங்க பாருங்க, இந்த பார்ட்டியை பத்தி ரோகிணி கிட்ட போய் சொன்ன உடனே அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. பார்ட்டிக்கும் வரேன்வா. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் தோணுது. ஆனா ரோகிணி கிட்ட போய் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. கண்ணா சித்தார்த், தேவையில்லாம நேத்து ராத்திரி அவளை திட்டின. அதனால நீ இன்னைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். போ கண்ணா, போ. இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு போகணும்னா ரோகிணியை சமாதானப்படுத்தியே ஆகணும். ஆனா இவன் முகத்தை பார்த்து அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவாளான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல.
ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து நம்ம வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு சூப்பரான பார்ட்டி இருக்கு. பார்ட்டியோட தீம் என்ன தெரியுமா? ரெட்ரோ. அங்க நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் கப்பிள்ஸா தான் போறாங்க. அதனால நீ வரணும்னு நினைச்சா என் கூட வரலாம். என்ன, என் கூட வரையா? என் கூட வரமாட்டியா? சரி, வர வேண்டாம். நீ வரதால எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படி இருந்தாலும் பார்ட்டி பர்மிஷன் கொடுக்க போறது இல்ல. அதனால நீ இப்போ வேலை பாரு. ரோகிணி, நான் போகவா? சரி, போறேன். என்ன நிறுத்து ரோகிணி, வரேன்னு தான் சொல்ல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ரோகிணி. வேணா ஒண்ணு பண்ணலாம். நீயும் சீமாவும் போய் பாட்டி கிட்ட பர்மிஷன் கொடுக்க சொல்லி கேளுங்க. அப்ப அவங்க பர்மிஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ நீ போய் கேப்பல்ல? ரோகிணி, நேத்து நைட்டு நான் உன்னை திட்டினதுக்காக நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது? நேத்து நைட் அவ்வளவு ஒர்க் டென்ஷன்ல இருந்தேன். அதனால கோவப்பட்டு திட்டேன். என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ். என்னங்க, இப்ப எதோ சொல்லிட்டு இருந்தீங்க? அது எனக்கு சரியா கேட்கல. கடைசியா என்ன சொன்னீங்க? என்ன மன்னிச்சிரு. ஓகே, ஐ எம் சாரி. ரியலி சாரி. I'm very sorry, ரோகிணி. என்கிட்ட எதுக்கு இப்ப சாரி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க பார்ட்டிக்கு போறதுக்கு பாட்டி கிட்ட போய் நான் பெர்மிஷன் கேட்கணும், அதுக்கு தானே? அதான் என்கிட்ட வந்து எவ்வளவு நேரம் பேசி சாரியும் கேக்குறீங்க, அப்படிதானே? சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் நிச்சயமா பெரிய பாட்டி கிட்ட போய் பேசுறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த ரோஹிணி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு.